சென்னையின் எல்லை காளி 10,000 ஆண்டுகளுக்கு முந்தைய கோயில். 6,000 வருடங்களுக்கு முன்பு அடர்ந்த காடுகளாகவும் மயான பூமியாகவும் மணல் நிறைந்த பகுதியில் பாம்புகளும் விலங்குகளும் திரிந்த பகுதியில் பிடாரியாகவும் காளியாகவும் உக்ரமாகவும் இருந்த காளி தேவியை ஆதிசங்கரர் சாந்தப்படுத்தியதால் அருள்மிகு ஸ்ரீ கோலவிழி அம்மனாக காட்சியளித்தாள். பூமி மறைந்து பாம்புகள் விலங்குகள் இல்லாமல் பக்தர்களுக்கு காட்சியளித்த ஸ்ரீ கோலவிழி அம்மன் கோயில் உள்ள தலவிருட்சமாக திகழும் அரசு வேம்பு மரத்தில் தங்கிய ராஜநாகம் அம்மனை வணங்கி அரச மரத்திலே தண்டு போல் சுற்றி இருக்கும் காட்சியை இன்றும் காணலாம். ஸ்ரீ கோலவிழி அம்மனை வணங்கி அரச மரத்தை சுற்றினால் கேது தோஷம் ஓடிவிடும் என்பது ஐதீகம். ஸ்ரீ கோலவிழி அம்மன் கோயில் உள்ள கிணற்றில் தங்கள் குடும்ப பிரச்சனை தீர கிணற்றிற்கு பூட்டு போட்டு பூட்டும் பழக்கம் பக்தர்களின் நம்பிக்கை. ஸ்ரீ கோலவிழி அம்மனுக்கு உகந்த நாட்கள் வெள்ளிக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி மற்றும் தேய்பிறை அஷ்டமி. இந்நாட்களில் ஊஞ்சல் சேவையும் நடைபெறுகிறது. அன்னையின் பெருமைகள். கபாலீஸ்வரர் திருக்கோயிலில் நடைபெறும் பல விழாக்களின் மயிலையின் கிராம தேவதையாம் இக்கோலவிழி அம்மனுக்கு சிறப்பு செய்த பிறகே அங்கு கொடியேற்றப்படும். அப்போது அபிஷேகம், ஆராதனைகள் யாவும் கோலவிழியாளுக்கு உண்டு. வால்மீகி, ராமாயணவாலி, மகாகவி பாரதியார் ஆகியோர் இங்கு வந்து வழிபட்டுள்ளனர். ஆலய தல வரலாற்று சிறப்பு. விக்ரமாதித்தன் காலத்து கோயில் இது. முகலாய மன்னன் அவுரங்கசீப் இத்தலத்து அம்பாளை தரிசித்துவிட்டு சென்றிருப்பது வரலாறு கூறும் செய்தி. பூஜை கால விவரம். நாள்தோறும் அன்னைக்கு 4 கால பூஜைகள் நடைபெற்று வருகின்றன. திருப்பள்ளி எழுச்சி காலை 6 மணி முதல் காலை 6:30 மணி வரை. உச்சிகால பூஜை காலை 11:30 மணி முதல் காலை 12 மணி வரை. சாயங்கால பூஜை மாலை 4 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. அர்த்தஜாம பூஜை இரவு 8:30 மணி முதல் இரவு 9 மணி வரை. இது போன்ற ஆன்மீக செய்திகளுக்கு பத்மம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.